பக்தர்களே, எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம்ல மாலை வணக்கம். பேப்பர் காலையிலே வாங்கியாச்சு. இப்போ மாலையில் தான் நம்ம வாசிக்க போகிறோம். என்ன வாசிக்க போகிறோம்னா, உங்களுடைய ராசி பலனை தான் வாசிக்க போகிறோம். நானும் என்னென்னமோ திண்டாடி பார்த்துட்டேன், முட்டி பார்த்துட்டேன், மோதி பார்த்துட்டேன். ஒரு வீடியோ வக்காளி போகிறது மாதிரி சுவாமிகள் தவறுதலாக பேசக்கூடாது. அதனால் ஒரு வீடியோ கூட போகிறது மாதிரி தெரியலை. அதனால் அந்த அவதாரம் என்ற ஒரு சாமி என்ற ஒரு அவதாரம் ஒரு வீடியோ எடுத்து அந்த மக்களுக்கு சேவை செய்யலாம்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். பக்தர்களே, என்னுடைய பக்தர்களுக்கு, என்னுடைய சப்ஸ்கிரைபர் அவர்களுக்கு ராசி பலன், அதாவது காலையில் எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க, மாலை நேரத்தில் உட்காந்து இந்த ராசி பலனை பாருங்கள். உங்களுக்கு ராசி பலன் இன்றைக்கி நல்லா இருக்கா என்னாண்டு, இல்லை சுக்கிரதசை 7 வச்சு அடிக்குதா, இல்லை 7.5 நாட்டா ஜனி உங்களுக்கு இருக்கா, அது எல்லாமே விரிவாக நம்ம செய்தியில் சொல்லிடுவோம். ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி செய்திகள் வாசிப்பவர் எம்மமுத்து குன்றாமன், சிச்சி மதுரை மீசைமணி, சிச்சி சுவாமிகள். இன்றைக்கி பிள்ளை இல்லாமல் வந்துக்கிட்டு இருக்காது வாட்டுக்க, ஒன்றும் தப்பு இல்லை. நம்ம கசகசன்லாம் வாசிக்கல, ஒன்லி செய்திகளை மட்டும், செய்தியும் கிடையாது, ஒன்லி ராசி பலன் மட்டும்தான் நம்ம சேனலில் ஒளிபரப்பாகும். அம்மா பக்தரே, எனக்கு ஒரு டீ போட்டு இஞ்சி தட்டி ஒரு டீ போடுமா முடியுமா பக்தர்களே? கொஞ்சம் போட்டு எடுத்து வாருங்கள். அப்புறம் இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிகுளம். ஏன்னா அவர் தான் எனக்கு இது வாங்கி கொடுத்தாரு. காலைல வண்டிக்கு போனேன்ல, எனக்கு அவர் இது வாங்கி கொடுத்தாரு சார், லட்டு. இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிகுளம். அனைத்து துணிமணி ரகங்கள் வாங்குறதுக்கு, விதவிதமான ஆடைகள் வாங்குவதற்கு நம்ம லட்சுமி ஸ்டோர் வாங்க. அருமையான துணிமணியில் அள்ளிட்டு போங்க. சார் வணக்கம் சார், லட்சுமி ஸ்டோர் ஓனர் அவர்களே. இருமாத பக்தர்களே, டென்ஷன் ஆகி போயிடும் அடுப்பகடி. பக்தர்களே, சாரி, ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர் ஓனர் அவர்களே, நீங்கள் வாங்கி கொடுத்த இந்த லட்டையும் இந்த மிக்சரையும் இப்போ அருந்த போகிறேன், திங்க போகிறேன். அதனால் உங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்ததுக்கு பலனாகவே உங்கள் கடையை நான் விளம்பரப்படுத்துகிறேன். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்ரீ லட்சுமி ஸ்டோர்ஸ் ஊமச்சிகுளம், மதுரை 14. நல்லா இருக்கும் அவர் கடையில் துணிமணிலாம் நல்லா இருக்கும். ஜீன்ஸ் பேண்ட்லாம் ரொம்ப கம்மியான விலை சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு, அனைவருக்குமே ஒரு சிறந்த ஒரு துணிக்கடைனா நம்ம ஊமச்சிகுளம் லட்சுமி ஸ்டோர் தான். காசு வாங்கிட்டுலாம் விளம்பரம் பண்ணல நண்பர்களே, ஒரு லட்டுக்கு மிச்சம் இருக்கும் தான், வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அதுக்கு மேலே அவர் கேட்டாலும் கொடுக்க மாட்டார் 10 பைசா, அதுக்கு சொல்ல வர்றேன். நம்ம லட்சுமி ஸ்டோர் வாங்க, துணிமணி அள்ளிட்டு போங்க, இல்லைன்னா வாரி வலிச்சிட்டு போங்க. ராஜபாளையம் அருகே உருட்டுக்கட்டாளி மனைவியை தாக்கிய வாலிபர், ரத்தம் சொட்ட சொட்ட போலீஸில் புகார். அடா பாவிகளா, கட்டின மனைவியாகவே தாங்கிறேன் தங்கத்தட்டில் விட்டு, இவன் உருட்டுக்கட்டை வச்சு புலன்னு புலந்திருக்கேன் நண்பர்களே. அடா பாவிகளா, நான் சும்மா சொல்ல, இங்கே வர அந்த பிள்ளை பாவம், அந்த என் தங்கச்சி மண்டைக்கட்டை கூட போடுவாருங்க பாவத்துக்களை. நான் உண்மையிட்டே வாசி, இங்கே வருங்க, உருட்டுக்கட்டை அடி செம்ம அடி அந்த பிள்ளைக்கு பாவம். அடா பாவி பிள்ளைகளா, பொம்பளை பிள்ளைய கை நீட்டலாமா? ஏன் பொட்டாட்டிலன்னா அடித்ததே கிடையாது, கோவம் தான் புலக்கிறது. ஐயோ ஐயோ, தேவையான செய்தியில் விட படிப்போம். ஆனால் ஆத்தாடி கொடூரமாக இருக்குது, பேப்பரில் படிக்க முடியாத அளவுக்கு. ஆத்தே, சிங்கமுத்தை விட 5 கோடி கேட்டு தொடர்ந்த வழக்கு, கோர்ட்டில் நடிகர் வடிவேலு வாக்குமூலம். ஆத்தாடி ஆத்த, இது தேவையில்லாது நமக்கு. நம்ம வந்தோமா, இது எங்கே இருக்குது? இந்த இருக்குது, ராசி பலன் வந்துருச்சுல, எங்கே இருக்குது, இந்த இருக்குது. தலைப்புச் செய்தி என்ன இன்றைக்கி? அதெல்லாம் தேவையில்லாது. அரசியல் கட்சியில் ஏதாவது படித்து எதுக்கு தேவையில்லாமல் அடிவாங்க. 4 வீடியோ போட்டோமா, ஏதோ உங்கள்கிட்ட நான் வாங்கினா அதோடு இருந்துக்கிடுவோம். தேவையில்லாதெல்லாம் படிக்கூடாது சாமி. இன்று ராசி பலன் எப்படி? தினபலன்.
நல்ல காரியம் இல்லம் தேடி சாரி சொல்கிறேன், மோசம் சாரிக்கிட்டே இப்போ சொல்லுங்கள் சாரி. ஐயோ, இது வாசிக்கும் பொழுது நம்மள எனக்கு தடுமாற்றங்கள் அதிகமாக இருக்குது பக்தர்களே. இப்போ மோசத்துக்கு பார்த்துருவோம். மோசராசி நேயர்களே, உங்களுக்கு தான். நல்ல காரியம் இல்லத்தில் நடைபெறும் நாள். தனவரவு தாராளமாக வந்து சேரும். ஆரோக்கிய பாதிப்பு அகலும். குடும்பத்தின் வேதனைகள் பூர்த்தி செய்வீர்கள். அடடா, நல்ல நல்ல நல்லா வந்திருக்கு. மோசம் எனக்கு ஒரு டவுட். என்ன சாமி டவுட்டு? மோசமா மேசமா? இம்டம் போட்டிருக்கு. மோசம்னு போட்டிருக்கா மேசம்னு போட்டிருக்கா தெரியலையே, சொல்லுங்க பக்தரே. பக்தருக்கு நீங்க சொல்லித்தரலாம், நான் கேட்டுக்கிறேன். என்ன மேசராசி நண்பர்களே எல்லாரும் நல்லா கேட்டுக்கோங்க. ஓ அப்படியா? எங்கன பார்த்தா ஏய் தேவையில்லாம பேசக்கூடாது பக்தரே, தேவையில்லாம. அடுத்து ரிஷப ராசி பார்த்துருவோம். மேசராசிக்கு ஃபர்ஸ்ட் கரெக்டாக சொல்லுங்க. பார்த்தாச்சு, முடிஞ்சது. நல்லா இருக்கு, மேசராசிக்கு நல்லா இருக்கு. அடுத்து ரிஷபம். சான்றோரின் சந்திப்பு கிட்டும் நாள். தனவரவு திருப்தி தரும். குடும்பத்தில் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். நேற்றைய பிரச்சனை இன்று நல்ல முடிவிற்கு வரும். அடடடடா, ரிஷபராசினரால் உங்களுக்கு சிறந்த நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. அடுத்து மிதுனத்தை பார்த்துருவான். நினைத்த காரியம் நிறைவேறும் நாள். தொலைபேசி வழி தகவல் தொழில்நுட்ப உணர்வுனை இருக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் ஆதரவு உண்டு. அடடடடடா, நல்லாத்தான் இருக்கேன் மிதுனா. அடுத்து கடகம். நமக்கு கடகராசி தான். யோகமான நாள். கிழிச்சிச்சு, காலையிலேருந்து வீட்டில் படுத்து கிடக்கு. ஒரே ஒரு டூட்டி வந்துச்சு, வீடியோ போகிற ஒரு மயில் ஓட மாட்டுது. யோகமான நாளாம்டாப்பா. எப்பா என்னது எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். வந்துக்கிட்டே இருக்கு. கடைக்காரன் பூரா வந்துக்கிட்டே இருக்கேன். நான் எவ்வளோ கடை வாங்கினா தகவல் வந்துக்கிட்டே இருக்கு, வீட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கேன். கரெக்டாக இருக்குது, அது கரெக்டு. தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். நீண்ட காலமாக நடைபெறுத காரியம் இன்று தானாக முடிவடையும். சவாசரா, என்னத்தை முடிய போதோ தெரியலவோ, நல்லாத்தே இருக்குது. கொஞ்சம் சிரமம் தான், கடகராசி நேரில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. சும்மா செல்வநிலை உயரும் நாள். அரசு வழியில் எதிர்பார்த்த தகவல் வந்து சேரும். கூட பிறந்தவர்கள் உங்கள் குணமறிந்து நடந்து கொள்வார்கள். பிள்ளைகள் கல்யாண முயற்சி கைகூடும். அடடடடட, சிம்மத்துக்கு ஒரு சிறந்த நாள் தான் சொல்லணும். ஆமாம். அடுத்து கன்னியை பார்த்துருவோம். தொடங்கிய காரியம் துரிதமாக நடைபெறும் நாள். உத்தியோகம் சம்பந்தமாக தூரதேசத்திலிருந்து வரும் அழைப்பை ஏற்றுக்கொள்ளலாமா என்று சிந்திப்பீர்கள். சிந்திச்சு முடிவெடுங்கப்பா. ஆமாம், கன்னிராசி நேரலை சிந்திச்சு முடிவெடுங்க. அடுத்து துலாம். யோசித்து செயல்பட வேண்டிய நாள். புதிய முயற்சிகள் தாமதம் ஏற்படும். உத்தியோகத்தில் பண பொறுப்பில் உள்ளவர்கள் கவனமாக இருப்பதுடன் நல்லது. பார்த்துக்குங்க, துலாம் ராசினரில் கவனமாக இருங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். அடுத்து விருச்சகம். அதிர்ஷ்ட தேவதை அடியெடுத்து வைக்கும் நாள். அடடடா, ஆற்றில் மிக்கவர்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவுவார்கள். அடுக்கடுக்காக ஒப்பந்தங்கள் வந்து சேரும். வருமானம் உயரும். அடையே அப்பா, விருச்சகத்துக்கு ஒரு சிறந்த நாள் தான் அன்னைக்கு. பணம் கொட்டே கொட்ட போகுது. தனுசு ராசினர். அடுத்து தனுசு ராசியை பார்த்துருவோம். அலைபேசி வழித்தளத்தில் ஆச்சரியப்பட்ட தகவல் வைக்கும் நாள். அரசியல்வாதிகள் அனுகூலம் உண்டு. இல்லத்தில் சுபகாரியம் பேச்சு நல்ல முடிவிற்கு வரும். சேமிப்பு ஈடு கட்டுவீர்கள். அடடடா, நல்ல ராசிதாய் அன்னைக்கு தனுசுக்கும். மகரம். யோகமான நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். ஆகா, புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். உத்தியோகத்தில் தாமதம் ஏற்பட்ட சம்பள உயர்வு கிடைக்கும். மகர ராசினர்களே நல்ல ராசி, யோகந்தாயா. யாருக்கு? எங்கள் அம்மாக்கா. யாருக்கு? அடே அப்பா, புல்லட்டு உனக்கு அந்த ராசி. ரைட்டு, ஓகே, முடிஞ்சிச்சு. கும்பம். யாருக்கு கும்மி வைக்க போகுதுன்னு தெரியல. பொதுநல ஈடுபாடு அதிகரிக்கும் நாள். அரசியல் களத்தில் உள்ளவர்களுக்கு பதவி வாய்ப்புகள் வந்து சேரலாம். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். தொழில் வெற்றி நடைபோடும். அடடடடா, அப்பா கும்பம் நல்லா கும்பம் வச்சிருச்சியா, சூப்பராக இருக்கியா அன்றைக்கி உங்களுக்கு. அடுத்து மீனத்தை பார்த்துருவோம். வசதி வாய்ப்புகள் வாயில் தேடி வரும். என்ன வாயில் தேடி வரும் நாள்? அப்படித்தையும் போட்டிருக்கு, வாயில் தேடி வரும் நாள். உடன் இருப்பவர்கள் ஏற்பட்ட விரோதம் விலகும். அடடடா, சண்டை ஓட்டைங்களாம் எல்லாம் ஒன்று சேர்ந்துருப்பீங்களான்னு சொல்கிறாங்க. வருமானம் போதுமானதாக இருக்கும். வரன்கள் எதிர்பார்த்தபடி அமையும். சூப்பராக இருக்கியா அன்றைக்கி மீனராசிக்கு. ஓகே நண்பர்களை, சிறந்த ஒரு முடிச்சாச்சு. அடுத்து விளையாட்டு செய்தியை பார்த்துருவோம். என்னது? தமிழ் பட நடிகை வீட்டில் 4.5 கோடி நகை பணம் சிக்கியது. விசாரணையில் பரபரப்பு. யாருப்பது?
நடிகை ரன்யா ராவா. இப்படித்தான் போயிட்டு இருக்கு வண்டி. பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ரைட், ஓகே. அடுத்து விளையாட்டு செய்தி போயிடுவோம். இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது நியூசிலாந்து. ரவீந்திரா வில்லியம்சன் சதம் விளாசினார்கள். ஒருநாள் கிரிக்கெட் போட்டியிலிருந்து ஸ்டீவன் ஸ்மித் ஓய்வு. ஏப்பா சாம்பியன் அரையிறுதியில் ஆஸ்திரேலியா தோல்வி. நீங்களாம் தோக்குறதாயா நல்லது. ஏயா நீங்களாம் ஆஸ்திரேலியாக்காரங்க ஒரு நாள் என்ன ஆகுனீங்க, உலகக்கோப்பையை ஜெயிச்சு விட்டு ஷூவை கழட்டி என்ன எது வைக்கிறீங்க? அதனால தான் உங்களுக்கு இந்த பழிக்கு பழி தான் இந்த அடி உங்களுக்கு. இனிமேலாம் திருந்துங்க, ஒழுங்காக விளையாட்டாக பாருங்கள். இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளை சிக்காதீங்க. நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் எல்லா நாட்டுக்குமே சப்போர்ட் பண்ணுவேன். அதான் நாங்கள் ஒரு இந்திய. கேப்டன்ஷிப்பில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் ரோஹித் சர்மா. சூப்பர். டேபிள் டென்னிஸ்லேருந்து விடைபெறுகிறார் சரத்கமல். ஏன் சார், நல்லா தானே போய்கிட்டுருக்கு. ஓகே, முடிஞ்சு வச்சு நம்ம செய்தி நண்பர்களே. நீ தேவையெல்லாம் இப்போ படித்து அடி வாங்கக்கூடாது. ஓகே, நன்றி. வேறு என்ன விஷயம்? வேறு ஒன்றும் இல்லை. மிச்சரை திண்டு விட்டு காஃபி வருதாடா? அம்புக்குடி மது என்னடா சூப்பராக இருக்குடா. ஓகே பக்தர்களே, இந்த நாள் ராசி பலனை பார்த்துட்டீங்க. சந்தோஷம், ஹேப்பி. நாளைக்கு மற்றொரு ராசி பலன் வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுவது மதுரை மீசமணி சுவாமிகள். சுச்சு எல்லாம் ஹெல்மெட் பண்ண விட்டுருங்க. சுச்சு